உங்களுக்கே தெரியாமல் 10 நிமிஷத்தில் உங்கள் ஹோல் பாடியும் நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக மாறுறதுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் வந்து இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை அப்ளை பண்ணிங்கன்னா போதும், வெறும் 10 நிமிஷம் தாங்க உங்கள் ஃபேஸில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் க்யூர் ஆகி நீங்கள் 10 வயசு குறைஞ்சது மாதிரி மாறிடுவீங்க. இப்போ அந்த க்ரீமை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய டம்ளர் சொல்லலை, மீடியமாக இருக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி கொதிக்க விட்டு நம்ம அடுத்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிற ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா வெல்லம் தாங்க. நான் வந்து வெல்லம் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் இந்த க்ரீமையே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணால் விடவே மாட்டீங்க. உங்கள் உடம்புல இருக்க சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கிற முடிகள் கூட எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வெறும் 10 நிமிஷம், நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வெறும் 10 நிமிஷம் மட்டும் உடம்பில் முகத்தில் எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். நீங்கள் பார்லர் பக்கமே போக வேணாங்க. சூப்பராக உங்கள் உடம்பு முகம் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு மாறுறது நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நான் லைவாக ரிசல்ட் கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வந்து வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு பாருங்கள். கரைஞ்ச உடனே கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க, இதை போய் சேர்த்துருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் அது ரொம்ப நல்லது நம்ம ஃபேஸுக்கு. நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி தரத்துக்கு ஒரு நல்ல ஒரு பொருள்னு சொல்லுவேன். உங்கள் ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும், டேனை ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லை, நீண்ட நாட்களாக இருக்க மங்கை கூட சரி பண்ணிடுங்க. இது என்ன அப்படின்னா புளி தாங்க. இந்த புளியை தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு துண்டளவுக்கு புளி வந்து இந்த வெல்லத்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த புளியை வந்து நல்லா வேக விட்டுருங்க. இது வெந்து நமக்கு இந்த லிக்விடோட நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கொதி வந்துக்கிட்டு இருக்கு. கொதிக்க கொதிக்க இந்த புளி வந்து நல்லாவே கரைஞ்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது காஃபி பவுடருங்க. நான் சன்ரைஸ் பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கேட்பீங்க எந்த பிராண்டுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய கமெண்ட் அப்படி தான் வருது. அதுக்காக தான் நான் இதை வந்து விளக்கத்தை சொல்லிடுறேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காஃபி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த புளியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது நமக்கு கொதித்து நல்லா திக்காக வரணும். கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு நமக்கு வரும். கொதிக்க கொதிக்க பாருங்கள் புளி எந்த அளவுக்கு நல்லாவே கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கரைஞ்சி வரணும். அதேமாரி நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம். இது வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு நமக்கு வந்தால் போதும். இப்போ வந்து நான் மஞ்சள் பொடி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியவே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து மஞ்சள் பொடி ஃபேஸில் ஒட்டுமோ அப்படின்னு நினைக்கலாம். அப்படி ஒட்டுன்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க நார்மல் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வருது பாருங்கள். ஆனில் வச்சிங்கன்னா அப்படியே எல்லாமே கீழே கொட்டிடும். அப்புறம் நமக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக மாறி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நல்லா நுரைச்சி வரும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர் வந்து நல்லா ஒரு டார்க் கலரில் நமக்கு கிடைக்கும். நம்ம ஃபேஸை வந்து இந்த லிக்விடை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு லிக்விட் இது. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். புளி வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு. கண்டிப்பாக இதில் போட்டு தான் நீங்கள் கரைக்கணும். தனியாக கரைச்சி ஊற்றிக்கலாமா அக்கா அப்படின்லாம் கேட்பீங்க. கண்டிப்பாக கூடாது. நீங்கள் இது உள்ளே போட்டுருங்க, அதுவாக கரைஞ்சிரும் நல்லா. இப்போ பாருங்கள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படி நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை அப்படி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா புளியோட அந்த சக்கைகள் இருக்கும் இல்லையா, அதனால் இதை வந்து நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நான் இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன், ஒரு ஃபில்ட்ரு ஒன்று வச்சுக்கிறேன், இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெதுனே இருக்கட்டும், இதை நல்லா ஆற வைக்க வேண்டாம். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள் எந்த அளவுக்கு சக்கைகள் இருக்குது. இந்த புளியோட சக்கை தனியாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா அழுத்தி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான லிக்விட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு லிக்விட் உங்களுக்கு போதும். ஃபேஸில் நல்ல ஒரு காட்டன் வச்சு ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கோ ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட்டாக மாறுங்க. அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா பொட்டுக்கடலை தாங்க எடுத்திருக்கோம். இந்த பொட்டுக்கடலையை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த பொட்டுக்கடலையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பவுடரை நான் மாற்றிக்க போகிறேன். நான் ஒரு 4-5 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா நான் ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு பொட்டுக்கடலை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அரைப்படலை அப்படின்னா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். பத்தலைனா இன்னும் கொஞ்சம் நம்ம கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூனாக எடுத்துட்டேன். இப்போ அடுத்து வந்து இந்த பொட்டுக்கடலை மாவோடு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த லிக்விடை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் பொட்டுக்கடலை மாவு தாராளமாக சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. இது நல்லா பிசுன்னு இருக்குங்க. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் அப்படி நல்லா பசை மாதிரி பிடிக்கும். ஏன்னா நம்ம முகத்தில் இருக்க பூனை முடியெல்லாம் நமக்கு அப்படியே எடுத்துரும். இது ஐப்ரோவில் முடி எடுக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக எடுக்காது. இது ஃபேஸில் அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முடிகளாக ரிமூவ் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கும்பொழுது தாராளமாக அதுவும் சேர்ந்து வந்துடும். உங்கள் ஃபேஸே நல்லா இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட்டான மாதிரி இருக்கும். நான் ரொம்ப லிக்விடாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இது கூட வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இப்படியே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம இதில் இன்னொரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு பாருங்கள். இது கூட சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா முல்தானி மட்டி பவுடர் தாங்க. இந்த முல்தானி மட்டி பவுடர் வந்து நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். நம்ம இதுக்கு மேலே வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது எல்லாமே நமக்கு ஈஸியாக நம்ம வீட்டில் கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம இதில் எடுத்திருக்கோம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக்கை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதை இப்போ உங்கள்கிட்ட நான் லைவாக வீடியோவில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மறந்துடாமல். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க ஃபேக்குன்ட்டு. கண்டிப்பாக இல்லவே இல்லை. நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். எனக்கு எப்படி ரிசல்ட்டு கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு லைவாக வேறு நான் காட்டியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள், விடவே மாட்டீங்க. ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் டோனை நல்லா இமீடியட்டாக நல்லா வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். 2 டோன் 3 டோன் நல்லா வந்து நீங்கள் பிரைட்டாக ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். நல்லாவே பிரைட்டன் பண்ணியும் கொடுக்கும். இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட்டை காட்டிடுறேன். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதும் ட்ரை பண்ணாமல் போகிறதும் உங்களுடைய விருப்பம். என் ஃபேஸ் பாருங்கள், இப்போ ஆரம்பத்தில் பார்த்துக்கோங்க எவ்வளோ டல்லாக டேனாக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக டேனாக தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் ஸ்கின்னு. இப்போ நான் வந்து என்னோடய ஃபேஸில் டைரெக்டாக வந்து இந்த க்ரீமை அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அந்த லிக்விடை ஊற்றிட்டு மிச்சம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த லிக்விடை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வச்சு நல்லா ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த லிக்விடே உங்கள் ஃபேஸை வந்து அருமையாக பிரைட்டன் பண்ணி நல்லா க்ளோவாக மாற்றி கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃபேஸ் பிரைட்டாக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லிக்விட் யூஸ் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. இப்போ ஃபேஸில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன்.
பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணியிருந்தேன். அதனால் அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். கண்ணை சுற்றி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மூக்கு, இந்த வாய் பகுதி எல்லா இடத்துலையும் நல்லா டார்க்காக திக்காக நல்லா நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து புளியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏதாவது சைடு எஃபெக்ட் பண்ணுமாங்க்கா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக கிடையாது. எந்த விதத்துலையும் நம்ம ஃபேஸை வந்து புளி யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணாது. நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஒரு ப்ளீச் பண்ணி தரோம் புளி யூஸ் பண்ணுறதுனால. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன். மிச்சம் கொஞ்சம் இருக்குது. இது அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து தொடச்சி காட்டுறேன், எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஃபேஸ் பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஃபேஸில் நான் க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் வந்து ரிசல்ட்டை என் வாயால் சொல்லலை. நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, யூஸ் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போயிடும் எந்த அளவுக்கு இது வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. அக்கா வந்து ட்ரூவாக போட்டிருக்கனா அல்லது ஃபேக்கான யூஸா அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்த என்னுடைய முகத்துக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய முகத்துக்கும் பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக மாறி இருக்குது அப்படின்ட்டு. மூக்குக்கிட்டலாம் பாருங்கள் நல்லா பளபளன்னு இருக்குது. அதேமாதிரி என் சின்னுக்கிட்டையும் பாருங்கள் நல்லா வந்து பிக்மெண்டேஷன்லாம் நல்லா ரிமூவ் பண்ணியிருக்கு. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கெல்லாம் சின்ன சின்ன முடியெல்லாம் எனக்கு இருக்கும், அது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டு வந்துருச்சுங்க. ஒரு சிலருக்கு மீசை தாடியெல்லாம் நிறைய க்ரோ ஆகிறது உண்டு. அந்த மாதிரி நிறைய க்ரோ ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து சரி பண்ண முடியாது. அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம டாக்டரை தான் போய் பார்க்கணும். நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி அதிகமாக முடி இருக்கிறவங்களாம் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிற முடி, அந்த முடிக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. அதனால் தயவு செஞ்சு நிறைய முடி இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணால் முடி வந்து நமக்கு எல்லாம் போயிடும் அப்படின்றத மட்டும் நினச்சிட வேண்டாம். இப்போ பாருங்கள் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக மாறி இருக்குது அப்படின்ட்டு நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. ரொம்ப ட்ரை ஆனதுனால என் ஃபேஸ்லேருந்து அந்தளவுக்கு வலிச்சு எடுக்க முடியல. ரொம்ப அப்படியே ஃபேஸில் வந்து ஒட்டி இருக்குது. நான் இப்போ இதை வந்து ஃபேஸை வந்து நல்லா கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அந்த கழுவுறது கூட நான் வந்து வாஷ் பேஷனில் போய் கழுவலை, உங்களுக்கு முன்னாடி நான் வந்து கழுவி காட்டுறேன். பாருங்கள், நான் ஸ்பாஞ்சில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த காட்டன் வச்சு நான் ஃபுல்லாக தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு இந்த ரிசல்ட்டை பார்க்கும்பொழுது. அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் எனக்கு கிடச்சிருந்துச்சுங்க. ஏன்னா வீடியோவில் இந்த அளவுக்கு எஃபர்ட்டு போட்டு உங்களுக்கு லைவாக ரிசல்ட் காட்டுறேன். ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுறது முதற்கொண்டு உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இதில் வந்து பொய் கிடையாது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது ஃபேக், நீங்கள் சும்மா ரிசல்ட் காட்டுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. அப்படி பிடிக்கலைன்னா அதுக்காக பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. பாருங்கள், நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு தெரியுது. எனக்கு பயங்கர ஹாப்பிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேத்துக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி நல்ல ஒரு ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவும் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். என் ஃபேஸ் எந்த அளவுக்கு கிளியராக ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு பொய்யா வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. பொய்யான வீடியோவே கிடையாது. நான் லைவாக ரிசல்ட்டு எடுத்து காட்டியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடச்சிருக்கு. இது வேணான்னு மட்டும் நினைக்காம ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.